வணக்கம். நான் உங்கள் ராமன். 6 அறிவுள்ள மனிதனை கண்டு ஓடும் அரை அறிவுள்ள மந்தைகளே, நீங்கள் செய்த வினையால் பின்னாளில் மிகப்பெரிய விளைவை சந்திக்க இருக்கிறீர்கள். தன்னிலை மறந்து கொண்டாடும் கொண்டாட்டங்கள் பலன் தராது என்பதை நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? உண்மையையும் நேர்மையும் கேவலமாக ஏளனமாக பேசி சிரித்த அவனுக்கு கர்ம விதிப்படி என்ன தண்டனை தெரியுமா? கர்மா அவனை அழிக்கும்போது அவன் முன்னே உண்மையும் நேர்மையும், அவன் முன்னே ஏளனமாக பேசி சிரித்த அவனால் ஏளனமாக பேசப்பட்ட உண்மையும் நேர்மையும் அவன் அழியும்போது நின்று வேடிக்கை பார்க்கும். மனிதர்களே, நீங்கள் வீரத்தை கண்டு ஓடுங்கள். மந்தைகளே, நீங்கள் ஏன் அறிவை கண்டு ஓடுகிறீர்கள்? வீரத்தை கண்டு ஓடும் மனிதர்களே, அறிவை கண்டு ஓடும் மந்தைகளே. மனிதனை கண்டு மந்தைகள் ஓடத்தான் செய்யும். அதை நீங்கள் துரத்தாதீர்கள், விட்டு விடுங்கள். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் அறிவாக சிந்திக்கிற மாதிரி பேசினான் அப்படின்னா கண்டு ஓடுறான். இப்போ ஒரு ஆடு மேய்க்கும் போது ஒரு குச்சை எடுத்து அதை விரட்டும் போது ஆடுங்க வந்து தலை தெறிக்க ஓடும். அந்த மாதிரி அறிவாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து நின்னான்னா, இந்த மனுஷங்க அறிவாக சிந்திக்கிற மாதிரி பேசின ஒரு மனுஷனை கண்டு தலை தெறிக்க ஓடுறாங்க இந்த மனுஷங்க. யாரோ ஒருத்தனோட வெற்றியை வந்து கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்குது, இப்போ வரைக்குமே கொண்டாடிக்கிட்டே இருக்குது. அந்த கொண்டாட்டத்தால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு இந்த மனுஷ ஜென்மங்க எப்போ உணர போகிறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியல, உண்மையும் நேர்மையும் கேவலமாக பேசி சிரித்த உங்களுக்கு கர்ம விதிப்படி என்ன தண்டனை அப்படின்னா, நீங்கள் அழியும் போது நீங்கள் கேவலமாக பேசி சிரித்த அந்த உண்மையும் நேர்மையும் நீங்கள் அழியும் போது உங்கள் முன்னாடி நின்று வேடிக்கை பார்க்குமா? அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதம்மா. மனிதனே, நீ வீரத்தை கண்டு தானே ஓடனே. வீரத்தை கண்டு ஒருத்தனுக்கு அதிக வீரம் இருக்குது, அதிக பலம் இருக்குது அப்படின்னா அவனை கண்டு நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் அறிவை கண்டு ஓடுறீங்களே மந்தைங்களே. சிந்திக்கிற மாதிரி ஒருத்தன் பேசுகிறாங்க, அவனை கண்டு ஓடும் மந்தைகளே, நீங்கள் எப்போது உணரப்போகிறீர்கள்? மந்தைகள் மனிதனை கண்டு ஓடத்தான் செய்யும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அறிவாக பேசுகிற மனிதனை கண்டு அறிவில்லாத மந்தைகள் ஓடத்தான் செய்யும். நீங்கள் விட்டு விடுங்கள், அதை நீங்கள் துரத்தாதீர்கள்.